हरि ओम। श्री गुरुभ्यो नमः। अधिक्रूर महाकाय कल्पांतदगनो बमा भैरवाय नमस्तुभ्यम अनुज्ञाम தாதுமர்கசி. இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 10/3/2024 முதல் 16/3/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திக்க போகிறோம். முதலில் இந்த வாரத்தில் வரக்கூடிய வைபவங்கள்: 10/3/2024 அமாவாசை, 11/3/2024 சந்திர தரிசனம். திங்கட்கிழமை சந்திர தரிசனம் செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், சந்தேகங்கள், பயங்கள் நீங்குவதற்கு திங்கட்கிழமையில் வரக்கூடிய சந்திர தரிசனம் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். 13/3/2024 சுக்லபக்ஷ சதுர்த்தி, விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 14/3/2024 காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பினுடைய சிறப்புகளை ஒரு தனிப்பதிவில் நாம் சிந்திக்கலாம். 15/3/2024 கிருத்திகை சுக்லபக்ஷ சஷ்டி. வெள்ளிக்கிழமையில் சுக்லபக்ஷ சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வர்றது முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராட்டம ராசி பக்த கோடிகள் யார் சிந்திப்போம். 10/3/2024 கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டமம். 11/3/12/3 சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டமம். 13/3/14/3 கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டமம். 15/3/16/3 துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினங்களில் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. அரசுத்துறை சார்ந்த விஷயங்களில் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தினுடைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் புத பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகவத நவக்கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். சென்ற வாரம் என்னுடைய ஆரோக்கிய ரீதியான விஷயங்களுக்கு பல பக்த கொடிகள் உங்களது அன்பையும் பண்பையும் பாசத்தையும் வெளியிட்டிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை, பண்பு, பாசம் பக்தர்களாகிய உங்களது உள்ளத்தில் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கின்றது என்ற சிந்தனை எங்களுக்கு மேலும் உத்வேகத்தை கொடுக்கின்றது. இந்த பதிவுகளை நாம் பதிவிடுவதற்கு உங்களது அன்பார்ந்த ஆதரவு உறுதுணையாக இருக்கின்றது. இறைவனது தனிப்பெரும் கருணையும் நிச்சயமாக அனைவருக்கும் வெற்றியை கொடுக்கும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இந்த வார ராசி பலன்: எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு தன சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். பொருளாதாரத்தில் கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான சூழ்நிலைகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். தொழில் ரீதியான தொய்வுகளை கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள், பல பக்தர்கள் பலவிதமான கமெண்ட்ஸை கொடுத்திருக்கள், பலவிதமான தகவல்களை கொடுத்திருக்கள். இதில் பலவிதமான எதிர்நீச்சலை போட்டுக்கொண்டு உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டு உங்களது தன்னம்பிக்கையோடு முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக இறைவனது தனிப்பெரும் கருணை அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது
இந்த காலகட்டங்களில் செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தில் எந்தெந்த பக்த கோடிகள் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, மிகவும் எச்சரிக்கையாக நேர காலங்களை திட்டமிட வேண்டிய பக்தர்கள் மாணவ செல்வங்கள். தேர்வு சமயம் பலவிதமான சிந்தனைகள் நமக்கு பலவிதமான சிந்தனை சிதறல்களை கொடுக்கின்றது. ஆகையினால் மாணவ செல்வங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவது, கல்வியில் மட்டும் உங்களது சிந்தனைகளை சிந்திப்பது என்பது எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும். சில சமயங்களில் எதிர்காலங்களில் வரக்கூடிய நன்மை தீமைகளை தீர்மானிக்கக்கூடிய சூழ்நிலைகளை இறைவன் நமக்கு முன்கூட்டியே வகுத்து கொடுக்கின்றார். ஒருவரது வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது அவர்கள் கடந்த காலத்தில் எந்தெந்த விதத்தில் எங்கெங்கு தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை ஆராயும் பொழுது அவர்களுக்கு புரியும். அதே சமயத்தில் இந்த கோச்சார கிரக அமைப்புகள் உங்களது எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் நிகழ்காலத்தில் மாணவ செல்வங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் உறுதுணையாக இருக்கும். நமது ராசிபல நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், அதில் மேஷ ராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்கள் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் நீங்கள் திருத்த வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் காணப்படுகின்றது. அந்த வகையில் 3-6 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் சயனஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. கல்வியில் மட்டும் சிந்தனைகளை சிந்திப்பது, புதன்கிழமையில் விரதம் இருப்பது, புதன்கிழமையில் பச்சைப்பயிறு சுண்டல் உணவு வகைகளில் சேர்த்துக்கொள்வது மேலும் நினைவாற்றல் பெருகுவதற்கு உறுதுணையாக இருக்கும். நமது நவ தானியங்கள் என்று சொல்லக்கூடிய தானியங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் பலவிதமான தொடர்புகள் காணப்படுகின்றது. நவ கிரகங்களில் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய தானியமாக இருக்கக்கூடியது பச்சைப்பயிறு. இன்றைய ஆயுர்வேதா, சித்தா போன்ற விஞ்ஞான ரீதியான உணவு சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கூட பச்சைப்பயிறு என்று சொல்லக்கூடிய பயத்தம்பருப்பில் அதிகமான அறிவாற்றலை தூண்டக்கூடிய, நினைவாற்றலை ஊக்குவிக்கக்கூடிய சத்துக்கள் இருப்பதை இன்றைய விஞ்ஞானம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்றைய மெய்ஞான ரீதியாக பெரியோர்கள், மகான்கள், சித்தர்கள் வகுத்து கொடுத்த பலவிதமான கருத்துக்கள் இன்றைய விஞ்ஞான ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகைகளில் மாணவ செல்வங்கள் உங்களது உணவு பழக்க வழக்கங்களோடு பச்சை பயிரை சேர்த்து கொள்வது, அதன் மூலமாக ஆரோக்கியத்தில் அறிவு சார்ந்த வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு இறையாற்றலும் ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திருவடிகளை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். உங்களது முயற்சி நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கிரகங்களுடைய அமைப்புகளில் பலவிதமான மாற்றங்கள் தென்பட்டாலும் உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-5 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது ரிஷப ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத விதத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்களுடைய விழுக்காடுகள் அதிகரிப்பதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். இருந்தாலும் உங்களது கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. இளைஞர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். பல பக்த கொடிகள் இடமாற்றம் ரீதியான சிந்தனைகளை சிந்தித்து தவிக்கின்றார்கள். தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை நோக்கி கிரகங்கள் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது என்பது ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த
பங்குனி மாதம், அதாவது எதிர்வரும் பங்குனி மாதம் கூட ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக வரப்போகின்றது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பங்குனி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் கூடுதல் தகவல்களையும் நீங்கள் சிந்திக்கப் போகின்றீர்கள். தொழில் ரீதியான மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போகிறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. ஆரோக்கியத்தில் இருந்த கவலைகள், கஷ்டங்கள் நீங்க போகிறது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. உங்களது இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான வைபவங்களுக்கான திட்டங்கள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. தொழில் கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது. போட்டித் தேர்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் வெற்றிகள் நாடி வரப்போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. குழந்தைகள் மூலமான வெற்றி தகவல்கள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. உங்களது இல்லங்களில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கட்டுமான பணிகள், வீடுகள் கட்டுதல், மனைகள் கட்டுதல், ஆலய பிரவேசங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குலதெய்வத்தை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. புதிய தொழில் சேர்க்கைகள் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. மிதுன ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத விதத்தில் பல வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கும், எதிர்கால கல்வி திட்டங்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கும், தேர்ந்தெடுக்கக்கூடிய எதிர்கால கல்வி திட்டங்களில் சேர்வதற்கும் அபரிமிதமான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. சில மாணவ செல்வங்கள் சிறு வயதிலிருந்தே அவர்கள் 10th படிக்கும் பொழுதே எந்த வேலைக்கு படிக்க வேண்டும், எந்த துறையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அவ்வாறு தீர்மானிப்பதற்கு அவர்களுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். சில மாணவ செல்வங்கள் நல்ல கல்வியை பெறக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பலவிதமான கல்வி திறமைகளை பெற்றிருந்தாலும், பலவிதமான வகுப்பு தேர்வுகளை தேர்ச்சி பெற்றிருந்தாலும் எந்த துறையை நோக்கி பயணிப்பது என்று கவலைப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஜோதிட ரீதியான குருமார்கள் சரியான வழிகளை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் சில பக்த கோடிகளுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் காணப்படுகின்றது. மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இப்பொழுது சரியான குருமார்கள், சரியான ஜோதிடர்கள், சரியான வழியை காட்டக்கூடியவர்கள் கிடைப்பார்கள். உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடுவதற்கும், உங்களது எதிர்கால கல்வி திட்டங்களை திட்டமிடுவதற்கும், உங்களது எதிர்கால வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான திட்டங்களை திட்டமிடுவதற்கும் உங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள், நல்ல ஜோதிடர்கள் கிடைப்பார்கள், நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள், நல்ல வழிகாட்டிகள் கிடைப்பார்கள்.
இந்த காலகட்டங்களை மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதையும், குழந்தைகளுடைய கல்வி திட்டங்கள் வெற்றியை கொடுப்பதையும், வீடுகள் மனைகள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்களுக்கு உங்களது பிரார்த்தனைகள் எதிர்பாராத விதத்தில் வெற்றியை கொடுப்பதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமாக அமைவதை உணர முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் கடினமான உழைப்பை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். கடுமையான வேலை வாய்ப்புகள், கடுமையான சூழ்நிலைகள், காலையில் ஏந்தோம்னா இரவு படுக்கிற வரைக்கும் எவ்வளவு வேலை செய்தாலும் திரும்ப காலம்பரை ஏந்திருக்கும் பொழுதே இன்னென்ன வேலைகள் இருக்கே என்ற சிந்தனையோடு எழுந்திருக்க வேண்டியிருக்கே என்ற கவலை ஒருபுறம். இவ்வாறு இருந்தால் நாம் எவ்வாறு எதை சிந்திப்பது என்ற கவலை ஒருபுறம். எவ்வளவு வேலை செய்தாலும், எவ்வளவு கடினமான பணிகளை கடந்து வந்தாலும் மேலதிகாரிகளுடைய திருப்தியை நாம் பெற முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் ஒருபுறம். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு, வெளியில் பார்ப்பவர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு நாம் பெரிய தொழில் செய்வது போல தோன்றுகின்றது. காலை முதல் இரவு வரை அனைவரும் உழைக்கின்றோம், ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெற முடியவில்லையே என்ற ஏக்கம், ஒரு தாபம் ஆழ் மனதில் காணப்படுகின்றது. தசமஸ்தானத்தில் பாக்யாதிபதி கடந்து வரும்பொழுது பலவிதமான வேலை பலுக்களை நாம் சுமந்து வந்தாலும், பலவிதமான கடமை என்ற சிந்தனைகளில் செய்து வந்தாலும், நமது அன்றாட தேவைக்கு பொருளாதார ரீதியான உதவிகள் தேவைப்படுகின்றதே என்ற ஒரு ஆதங்கம் ஆழ் மனதில் காணப்படுகின்றது. இவ்வளவு உழைத்தாலும், இவ்வளவு வேலை செய்தாலும் ஒரு சாதாரண தேவைக்கு உரிய தொகையை கூட சம்பாதிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் காணப்படுகின்றது. உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். சதுர் லாபஸ்தானாதிபதியினுடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார உதவிகள் நாடி வரும். கண்ணுக்கு தெரியாத கரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆகையினால் உங்களது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கடமையை செய்வதே நமது கடமை என்ற சிந்தனைகளோடு செயல்படுங்கள். உங்களது உழைப்பு, உங்களது சிந்தனை யாவும் நிச்சயமாக அபரிமிதமான உயர்வை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு சிந்தித்து செயல்படுவது மாற்றங்களை கொடுக்கும். இருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். அரசு சார்ந்த விஷயங்களை முற்றிலுமாக பின்பற்ற வேண்டும். நீங்கள் 2 வீலர் ஓட்டின்னு போகிறேன், 4 வீலர் ஓட்டுறேன்னா எப்பொழுதும் கையில் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ஆர்சி புக் இருக்கணும், இன்சூரன்ஸ் காப்பி இருக்கணும். இவைகளையெல்லாம் நீங்கள் எப்பொழுதும் பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும். அல்லது செல்போன்லையாவது அந்த காப்பியை வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோடு செயல்படுங்கள். எந்த விதமான சூழ்நிலைகள்லையும் சட்டத்துக்கு விரோதமான செயல்பாடுகள்லையோ, சட்டத்துக்கு விரோதமான வழிகள்லையோ நீங்கள் செல்ல வேண்டாம். ஹெல்மெட் போட்டுருக்கீங்களா, கார் டிராவல் பண்ணிடலாம், பெல்ட் போட்டுருக்கலாம். இந்த சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் உங்களது மனதுக்கு உத்தரவாக நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த வாரத்தில் உங்களது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் மூலம் எதையும் நீங்கள் வெற்றி சிந்தனைகளோடு சிந்திக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அறிவு சார்ந்த சிந்தனைகள் தோன்றக்கூடிய வாரமாக அமைய போகிறது. அது என்ன சுவாமி, அறிவு சார்ந்த சிந்தனைகள் தோன்றக்கூடிய வாரம்? சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சம அஷ்டமஸ்தானாதிபதி 5, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தன லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார்.
பொதுவாக சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள் பல விஷயங்களில் படாத பாடுபட்டு பல சிந்தனைகளோடு பல கவலைகளோடு ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகளை தாண்டி இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். கடந்த சில தினங்களாக ஆரோக்கிய ரீதியாக என்னன்னே தெரியல, ஆனால் பலவிதமான இடர்பாடுகள், மனசு ரொம்ப கவலைப்பட்டது, உடம்பு ரீதியான ஹிம்சைகள். இந்த சில சமயங்களில் உடம்பு, மனசு, ஃபைனான்ஷியல் இது 3 சஃபர் ஆனதுன்னா அதிலிருந்து நம்ம மேலே வர்றதுக்கு ரொம்ப எஃபோர்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த், இந்த 3லையுமே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் கடந்த காலத்தில் கடுமையான எதிர்நீச்சலை தாண்டி வந்தாலும் தன்னை வெளிக்காட்டாமல் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கட்டங்களையும் தேவைகளையும் வெளிக்காட்டாமல் அப்படியே சாமர்த்தியமாக வந்துட்டு, ஆனாலும் தேவை இருக்கு அப்படின்னு தெரியறது இல்லையா? ஆனால் அந்த தேவை யார்ட்டையும் போய் கேட்கறதுக்கும் வெக்கமாக இருக்கு. எதுக்கு போய் நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும்? என்னிடத்துல உழைப்பு இல்லையா, தகுதி இல்லையா, திறமை இல்லையா, நான் ஏன் போய் ஒருவரிடத்துல போய் கேட்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை. ஒரு சில சமயத்தில் இது உயரிய சிந்தனை தான். ஆனால் இன்னொரு விஷயத்தில் உங்களது தேவைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தீர்மானிக்கணும். அப்புறமா அந்த தேவைகளை நீங்கள் எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திற்கு தொட்ட போய் நம்ம கேட்டு தான் ஆகணும். எவ்வளோ பெரிய கட்சியில் இருக்கிறவா கூட ஜனங்கள்கிட்ட ஓட்டு வேணும்னு கேட்குறா இல்லையா? அப்போ ஜனங்கள் போடக்கூடிய ஓட்டு தானே அவர்களை நிர்ணயிக்கிறது. அதனால நான் போய் அவர்கள்ட்ட போய் ஓட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு எந்த தலைவர்களும் இல்லையே. அவர்கள் பெரிய தலைவர்களாக இருந்தாலும், உலக அளவில் அவர்கள் ஃபேமஸாக இருந்தாலும், அவருக்கு உலக அளவில் அங்கீகாரம் இருந்தாலும், எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது அவளுடைய தேவைகளை மக்களிடத்திலே சொல்றா இல்லையா? அதை போல உங்களுடைய தேவைகளை நீங்கள் பிறரிடம் எப்பொழுது எதை கேட்க வேண்டும், எதை எப்பொழுது பேச வேண்டும், பிறருக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற தீர்மானங்களை எல்லாம் இப்பொழுது நீங்கள் பட்டியலிடுவதற்கு கிரகங்கள் அனுகூலமாக இருக்கின்றன. இந்த காலகட்டங்களில் குறிப்பாக இந்த வாரத்தை சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு தினத்தையும் உங்களது எதிர்கால ரீதியான திட்டங்களை திட்டமிடுங்கள். உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்கள். உங்களது எதிர்காலம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு உங்களது சிந்தனை செயல்பாடுகளை மாற்றுங்கள். மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. சமயங்களில் உயரிய பாடங்களை படித்து கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கூட மனம் சோர்ந்து உக்காந்திருக்கள். அந்த மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் உங்களது முயற்சியை முடுக்கிவிட வேண்டிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு வெற்றி பாதை தெரியும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். உங்களது குடும்பங்களில் நடைபெறக்கூடிய சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்கள் உங்களது உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. என்ன சாமி தன்னம்பிக்கை? சில பக்தர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கா, உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்கு, அந்த அளவுக்கு அவர்கள் மனம் சோர்ந்திருக்கா. கவலைப்படாதீங்க, உங்க உடம்பு இருக்கு, நன்னா இருக்கு, உங்க உடம்புல உசுறு இருக்கு, சாதிக்கணுங்கக்கூடிய எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறார். அதனால நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்படாம
நாளைக்கு நம்ம எப்படி சாதிக்க போகிறோம் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கைக்கு வாங்கும். உண்மையிலே கன்னியா ராசி சார்ந்த பக்தர்கள் பல விஷயங்களை பார்த்து பயந்து மிரண்டுர்கள். அதுவும் கன்னியா ராசி சார்ந்தவர்கள் ஹைலி சென்சிட்டிவ் டைப். எங்கேயாவது ஒரு சின்ன காலில் ரத்தம் வந்துடுத்தா ஆஹா ரத்தம் வந்துடுத்தேன்னு நினைப்பேள். கொஞ்சோண்டு ஜலதோஷம் பிடிச்சிடுத்துன்னா ஆஹா ஜலதோஷம் பிடிச்சிடுத்தேன்னு நினைப்பேள். எங்கேயாவது ஒரு சின்ன கல் தடுக்கி கொடுத்துன்னா எனக்கு கல் தடுக்கி விட்டு நான் விழுந்துட்டனாம் அப்படின்னு நினைப்பேன். அதற்கு காரணம் ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம் ரீதியான ஆய்வுகளை நாம் சிந்திக்க முடிகிறது. இந்த சமயத்தில் உங்கள் ராசியை கேது பகவான் கடந்து வர்றார். இந்த சமயத்தில் பார்க்குறதெல்லாம் ஒரு பிரம்மாண்ட பயத்தை ஏற்படுத்துறது. சரி, கேது பகவான் உங்கள் ராசியை கடந்து வர்றார், பயத்தை கொடுக்குறார். 7வது ராசியில் ராகு பகவான் இருக்கார். ஸ்பௌஸாவது ஏதாவது சப்போர்ட்டாக இருப்பாங்களா? அவன் நம்மளை இன்னும் பயமுறுத்துறா. ஒரு சின்ன கிச்சனில் ஒரு எலி ஓடினா கூட ஒரு நிமிஷம் வந்து பாருங்க அப்படிங்கிறா. இந்த இடத்துல என்னமோ சத்தம் கேட்குதுங்க, ஆனால் போய் பார்த்தா எலி ஓடும். ஏன்னா 7வது ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். இப்போ இந்த 7வது ஸ்தானத்தில் ராகு பகவானும் உங்கள் ராசியில் கேது பகவானும் கடந்து வரும்பொழுது கணவன் மனைவி ஏதாவது ஒரு பய சிந்தனைகள் குடும்ப ரீதியாகவோ அல்லது நண்பர்கள் ரீதியாகவோ ஏதோ ஒன்று பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. அந்த பயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. இந்த பயம் உங்கள் மனசை விட்டு போகிறதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குது. முருகப்பெருமான் கந்த சஷ்டி கவசத்தை தினம் நீங்கள் படிக்கிறது கேட்கறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த ராகு கேது உங்களுக்கு எவ்வளோ பயத்தை கொடுத்தாலும் முருகன் பயத்தை போக்கிடுவார். அதனால முருகப்பெருமானை வழிபடுங்கோ. வாய்ப்பு இருந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று வாங்கோ. மேலும் வாய்ப்பு இருந்தால் அறுபடை வீட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கோ. இந்த முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது அவர் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் கிட்டக்க ஒரு ஃபேமஸான முருகன் கோவில் இருக்கும். அந்த முருகன் கோவிலுக்கு போய் அந்த முருகனை வழிபட்டு வாங்கோ. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை உங்களுக்கு வெற்றி வாரமாக ஆக்கி கொடுக்கும் வாழ்த்துக்கள். புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமெண்டஸான வீக்காக வரப்போகிறது. குறிப்பாக மாணவர்கள், துலா ராசி சார்ந்தவர்கள் எப்போதுமே அதுவும் மாணவ செல்வங்கள் ஈஸியாக எதை நம்ம அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனைகளோடு இருக்கேன். அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக அமைய போகிறது. உங்களது ராசிக்கு 3, 6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழறது. பாக்ய சயனஸ்தானாதிபதி 9, 12 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் சட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது ராசி நாதன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வர்றது துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டஃப் இருக்கும்.
எதை நினச்சும் கவலைப்பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்படவும் மாட்டாங்க. பார்த்துப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். எதா இருந்தாலும் பார்த்துப்போம் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிறதா, அல்ல எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய அலட்சியம் எடுத்துக்கிறதா அப்படிங்கக்கூடிய 2 வித்தியாசத்தை நம்ம சிந்திக்கணும். ஆனால் அந்த அலட்சிய எண்ணங்கள் இருந்தால் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய கட்டாயம். ஆனால் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் எதிர்பாராத விழுக்காடுகள் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எக்ஸாமினேஷன் சமயங்கள். இப்போ துலா ராசி அப்படின்னா எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பித்து பிஹெச்டி வரைக்கும் எல்லா கேட்டகரிலையும் இருப்பீங்க. அவள் எல்லாரும் இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு தகவலை நோட் பண்ணுங்கோ. இந்த துலா ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக விழுக்காடுகள் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். இப்போ துலா ராசியில் சில குழந்தைகள் படிப்பே வரல, நம்ம பாஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நமக்கு அதிர்ஷ்ட தேவதை மிக அருகில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலா ராசியை சார்ந்த மாணவ செல்வங்கள், துலா ராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள், துலா ராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுடைய ஆசிரியர்கள் இதை ஸ்பெசிஃபிக்காக அந்த குழந்தைகள்கிட்ட எடுத்து சொல்லுங்கோ. 6வது ஸ்தானத்தில் வித்யா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் இருக்கார். சப்தமஸ்தானத்தில் குரு பகவான், 6வது ஸ்தானத்தில் புத பகவான் இருக்கார். 7வது ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். புத பகவான் குரு பகவான் 2 கிரகங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு. 6வது ஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார். இப்போ இந்த அதிர்ஷ்டம், கல்வி, உங்கள் முயற்சி, தெய்வத்தினுடைய அருள் இவை எல்லாம் சேரும்போது உங்களது சக்சஸ் ரேஷியோ அதிகரிக்கும். ஆகையினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். புதன்கிழமையில விரதம் இருங்கள். புதன்கிழமையில புத பகவானுக்கு அர்ச்சனை செய்வது உங்களது நினைவாற்றல் மேலும் பெருகுவதற்கு இறைவனது தனிப்பெரும் கருணை வெற்றியை கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமாக அமைவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தர்கள் பல விதத்தில் பலவிதமான கஷ்டங்களை தாண்டி பலவிதமான எதிர்நீச்சலோடு உங்களது வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வெளியில் எதையும் சொல்றதில்லை. ஆனால் ஏதோ ஒரு வெற்றி அறிகுறி உங்கள் முகத்தில் தோன்றது. நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். இந்த வெற்றி அறிகுறியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா லாபஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய கேது பகவான். மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆரோக்கியம் சம்பந்தமே இல்லை. உடம்பு படுத்துறது, எதை சாப்பிட்றது எதை சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு தெரியல. வேலை பலு, காலம்பரை போனால் இரவு வரைக்கும் எந்த வேலையை செய்யறது எந்த வேலையை தள்ளி போடுறதுன்னு தெரியல. ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல எவ்வளவு நாள் நம்ம இருக்கிறதுன்னு நம்ம சிந்திக்க முடியல. இப்போ விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், எதை செய்யறதுன்னு தெரியல, எதை செய்யாமல் இருக்கிறதுன்னு தெரியல, எதை சாப்பிட்றதுன்னு தெரியல, எதை சாப்பிடாம இருக்கிறதுன்னு தெரியல.
எந்த சூழ்நிலைகளை எவ்வாறு கடந்து வருவது என்று தெரியாமல் தவித்து கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்தர்கள். இல்லை வெளிநபர்கள் உங்களை யாராவது பார்த்தான்னா உனக்கு என்னப்பா அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய கோபம் இருக்கே, நாம் படுற பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும், நீ வேற கொதிக்கிற எண்ணெயில் தண்ணியை ஊற்றுற மாதிரி பேசுறியப்பா. அவர்களுக்கு சில சமயத்தில் பதில் கொடுக்க கோபம் வரும். ஆனால் உங்களுக்கு கோபப்படுவதற்கு கூட சக்தி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல அறிவாற்றல் தோன்றது, நல்ல சிந்தனை தோன்றது, ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் தவிக்கிறீர்கள். குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய அறிவாற்றல் தோன்றது. ஆனால் நீங்கள் சொல்கிறத யாரும் கேட்கலையே. நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்டால் அவளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நீங்கள் சொல்கிறத யாருமே கேட்கலையே அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கம். இதை விட இந்த விருச்சிக ராசியை சார்ந்த வயதில் பெரியவர்கள் தவிக்கிறார்கள். பலவிதமான எதிர்பார்ப்புகளை நான் நேற்றுக்கு எல்லாரையும் பார்த்து கவனிச்சேனே, நான் எல்லாரையும் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்தேனே, ஆனால் இன்னைக்கு நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு வயசில் பெரியவாள்லாம் தவிச்சுருக்கு. வயதில் பெரியோர்களுக்கு ஒரு அன்பான தகவலை இந்த சமயத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். பொதுவாக வயது ஆக ஆக எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சு கொள்ளும் பொழுது மனம் அமைதி பெறும். அதுவும் குறிப்பாக விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்ப்பையே குறைச்சிக்குங்கோ. பசிக்குதா, என்ன வேணுமோ கேளுங்கோ. மனதை ஒருநிலைப்படுத்துங்கோ. உடம்பை பார்த்துக்குங்கோ. மனசை தேவையில்லாமல் அலைப்பாய விடாமல் இறைவனது திருநாமாவை நீங்கள் ஜெபிப்பது மட்டுமே உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா எதையும் செயல்படுத்த முடியல. உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் பரமாறி இருக்காங்க, ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் சாப்பிடாதேன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தனுர் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒன்றும் குறையே இல்லை, எல்லாம் இருக்கு, ஆனால் எதையும் செயல்படுத்த முடியாமல் கையை கட்டி போட்டிருக்காங்க. உங்களது ராசிக்கு சதுர் ஸ்தானத்தில் போய் ராகு பகவான் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒன்றுமே தெரியாதவா மேலதிகாரியாக இருக்கா. ஆஃபீஸில் போனோம்னா ஒன்றுமே அவளுக்கு தெரியல. உங்கள்கிட்ட கேட்டு எதை எப்படி செய்யணும், எந்த இடத்துல கையெழுத்து போகணும்னு கேட்டு அவள் மேலதிகாரியாக இருக்கா. அதே போல் சுய தொழில் செய்கிறவர்களுக்கும் மேலிடத்துல இருக்கிறவாளுக்கும் ஒன்றும் தெரியல, கீழே இருக்கிறவாளுக்கும் ஒன்றும் தெரியல. எல்லாத்தையும் நீங்களே மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி செஞ்சுருக்கேன் பார் அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிறதுக்கு எழுத்தாப்புல ஒருத்தர் வந்து நிற்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? எல்லா வேலையும் நீங்கள் தான் செஞ்சுருக்கீள், ஆனால் உங்கள் எழுத்தாப்புல ஒருத்தர் வந்து நான் தான் இதெல்லாம் செஞ்சு முடித்தேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படியே கோபமாக வர்றது. ஆனாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவிச்சுட்டு இருக்கீங்க. தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வரும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி இடர்பாடுகளை தாண்டி வர வேண்டி இருக்கும். நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாப்புல இருந்தாலும் அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாப்புல இருந்தாலும், அதுவும் ஓன் பிஸ்னஸாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. ஒர்க் பண்ணுறக்கூடிய இடத்துல மேலதிகாரிக்கும் ஒன்றும் தெரியல, கீழே இருக்கிறவாளுக்கும் ஒன்றும் தெரியல. அப்போ நடுவில் இருக்கிற நீங்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு மேலதிகாரி அவருடைய கிரெடிட்டை வாங்கிட்டு போயிடுவார், கீழே இருக்கிறவன் நான் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி அந்த கிரெடிட்டை வாங்கிட்டு போயிடுவான். நீங்கள் சிவனேன்னு நடுவில் நின்றுருக்கணும். இந்த சூழ்நிலைகளை தாண்டுவதற்கு கொஞ்ச காலம் பொறுத்துக்குங்கோ. உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கோ. விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்கோ. மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சம தசம ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார்.
ஏதோ ஒரு வகையில் பாக்கெட் ஃபுல்லாகின்னு இருக்கு, கேஷ் ஃப்ளோ வந்துட்டு இருக்கு. அது யார் காசாக இருந்தானே, பையன் காசாக இருந்தானே, பொண்ணு காசாக இருந்தானே, அப்பா காசாக இருந்தானே, தாத்தா காசாக இருந்தானே, ஏதோ ஒரு வகையில் கேஷ் வந்துட்டு இருக்கு. நீங்களும் அதை அழகாக ரோல் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவாளுக்கு நீங்கள் ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உங்களுக்கு மட்டும்தானே தெரியும், இன்றைக்கி நான் செலவு பண்ணதெல்லாம் என் பையனுடைய காசு, இன்றைக்கி நான் செலவு பண்ணதெல்லாம் என் பொண்ணோட காசு, இன்றைக்கி நான் செலவு பண்ணதெல்லாம் ஆஃபீஸ் கேஷு, அந்த மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற கிரகங்கள் மகர ராசிக்காராளுக்கு அனுகூலமாக இல்லை. இருந்தாலும் பஞ்சம தசமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் போது கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த இடர்பாடுகள், சிரமங்கள், கவலைகள், கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏதோ ரோல் பண்ணாலும், ஏதோ ரொட்டேட் பண்ணாலும் நம்ம நிச்சயமாக வெற்றிகரமாக சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றலை உங்களுக்கு ராகு பகவான் கொடுத்துருக்கார். உங்களது தொடர் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இந்த வாரத்தில் மகர ராசி சார்ந்தவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கோ. அஷூரன்ஸ் கொடுக்காதீங்கோ, நான் அதை செஞ்சு காட்டுறேன், சேலஞ்ச் பண்ணாதீங்க. இந்த வாரம் மகர ராசி சார்ந்தவர்கள் சேலஞ்சே பண்ணக்கூடாது, வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. எங்கும் பொறுமை தேவை, நிதானம் தேவை. எதிரில் இருப்பவர் தப்பா பேசினா கூட மௌனம் சர்வார்த்த சாதகம் என்ற சிந்தனையோடு மௌனத்தை சிந்திப்பது அனுகூலத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் முயற்சிகளை முடுக்கிவிட வேண்டிய கட்டாயம். எதையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாம். குடும்பத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். மகர ராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இருந்தாலும் இந்த மகர ராசியை சார்ந்த பக்தர்களுக்கு இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தினுடைய நிறைவு பகுதியிலே ஒரு நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. அந்த மாற்றங்கள் எந்த விதமான ஏற்றங்களை கொடுக்க போகிறது என்ற விரிவான தகவல்களை நாம் பங்குனி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பல நிகழ்ச்சியில் சிந்திக்க போகிறோம். முயற்சியை முடுக்கி விடுங்கள். தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்தர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருது. அந்த வாய்ப்புகள்லாம் தேடி வரும் பொழுது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு வினா எழுந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அது உங்களுடைய சொந்த தீர்மானமாகவோ அல்லது குடும்ப ரீதியான தீர்மானமாகவோ எதிர்காலத்தை திட்டமிட வேண்டிய தீர்மானமாகவோ இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது யார்கிட்ட போய் கேட்கறது? நம்ம இன்னைக்கு யாரையும் நம்ப முடியலையே. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக ரகசியமாக நாம் எதிர்காலம் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கு யாரை அணுக வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நீங்கள் ஒரு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரோ ஒரு பெரிய ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்கள் மனசு அலை பாயறது. ஆனால் அவரை தேர்ந்தெடுத்தோம்னா இதனால் வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்குமா, இவரை தேர்ந்தெடுத்தா அதனால் வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் தென்படுறது. இருந்தாலும் மாணவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பேச்சை தொழிலாக பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. இந்த குழப்பங்கள்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு சித்திரை மாதம் வரும்பொழுது அதற்கான தீர்வுகள் கிடைக்க போகிறது. அந்த சித்திரை மாதத்தினுடைய துவக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அதற்கான தீர்வுகள் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் எதை நினச்சிட்டு இருக்கீங்களோ, எந்த தீர்மானங்களை தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, யாரை தேர்ந்தெடுக்கணும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு உங்களை தேடி ஒரு தகவல்
இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும். அப்பேற்பட்ட அனுகூலங்களை நீங்கள் பெற போறீர்கள். ஆனால் இந்த பங்குனி மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்காக இந்த பங்குனி மாதனுடைய சிறப்பு ராசி பலனையும் பாருங்க. கும்பராசியை சார்ந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான சிறப்பு தகவல்களையும் அதில் சிந்திக்க போகிறோம். இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சுப செய்தி கிடைக்க போகிறது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் அந்த சுப செய்தி வரப்போகிறது. அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஷேர் பிஸ்னஸ் செய்கிறவாளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு ட்ரமெண்டஸான growth நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப ரொம்ப பெரிய ரகசியம். இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வரவுகளை நீங்கள் தனியாக ஒரு இடத்துல போட்டு வைங்கோ. ஏன்னா 8வது ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார், தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். ஒரு சமயத்தில் இப்போ நீங்கள் வரக்கூடிய வரவுகள்லாம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை பகவான் கொடுக்க போகிறார். அதனால இப்போ வர்றதே அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு உடனே செலவு பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. ஒரு சாதாரண ஆவரேஜ் லைஃப்பில் இருக்கிறவாளுக்கு கூட நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. அதனால கவலைப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும், உங்களது எதிர்காலம் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படுறது. இந்த சமயத்தில் உங்களது குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் குடும்ப ரீதியான தீர்மானங்களை நீங்கள் ஏதாவது ஒன்று வீடு கட்டணும், ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடணும், அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, அவசரப்படாதீங்க. குடும்பத்தில் இருக்கிறவாளோ, அதுவும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஏதாவது கம்பல் பண்ணுறாங்களா, இந்த சமயத்தெல்லாம் அவசரப்பட்டு எந்த தீர்மானங்களையும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். இந்த சமயத்தில் எந்தெந்த தீர்மானங்களை தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பு எழுதுங்க. அந்த குறிப்பை எழுதி நீங்கள் வழிபடக்கூடிய இறைவன் திருவடியில் வச்சுருங்கோ. அதுக்கான ஒரு நல்ல நேரம் காலங்கள் உங்களுக்கு வரும். அந்த சமயத்தில் அதற்கான தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த சமயத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஸ்டடி பண்ணுறது கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த தீர்மானங்களை தீர்மானிப்பது அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசகர்களை அணுகுவது கூட உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அவசரப்பட்டு எந்த விதமான தீர்மானங்களையும் தீர்மானிக்க வேண்டாம். மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருந்து விலக வேண்டாம். முதலீடுகள் செய்யக்கூடிய தொழில் வல்லுநர்கள் முதலீடுகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இருக்கக்கூடிய பிஸ்னஸை ஆஸ் இட் இஸ் அப்படியே எப்படி ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. வண்டி வாகனங்களில் வேகத்தை தவிர்க்கணும். பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்க. எங்கும் பொறுமை நிதானம் அப்படிங்கக்கூடிய 2 விஷயங்கள் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு பெரிய தீர்வை தீர்மானிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏதோ ஒரு விஷயத்தை தீர்மானிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரத்தில் அதுக்கான டிசிஷன்லாம் எடுத்துருவேன். அதே போல் இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய விஷயம்னா எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஒரே சமயத்தில் பலவிதமான செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுங்கோ. ஆன்மீக ரீதியான செலவுகளை தாராளமாக செய்யுங்கள். மற்ற எந்த விதமான ஆடம்பர செலவுகளையோ ஆடம்பர ரீதியான விஷயங்களில் எதுலேயுமே நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு சாதாரண ட்ராவல் பண்ணும்போது கூட எந்த அளவுக்கு எக்கனாமிக்காக பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. ஆடம்பர செலவுகள், தேவையில்லாத செலவுகள், இவைகளையெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்க்கணும். மாணவர்களுக்கு எஜுகேஷனில் ஒரு ட்ரமெண்டஸ் growth ஏற்பட போகிறது. நீங்கள் எந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டடீஸ் படித்தாலும் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விழுக்காடுகள், மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. இளைஞர்களுக்கு அதை போல வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள், இவை யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இந்த மீன ராசிக்காரா ஒரே ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு தாபம் ஏற்படுறது. கோல்டு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோமே, கோல்டு இப்போ ரொம்ப
ஒரு பீக்கான ரேட்டுக்கு போயின்னு இருக்கே, நம்ம நல்ல தருணத்துலலாம் வாங்காமல் விட்டுட்டோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு மனசுக்குள்ள ஒரு சிந்தனை தோன்றது. அதாவது உங்கள் ராசிநாதன் குரு பகவான், குரு பகவானுடைய உலோகம் தங்கம். இப்போ உங்களுக்கு ராசி 1-10 அதிபதி குரு பகவான், அவர் தனஸ்தானத்தில் இருக்கார். இந்த கோல்டு பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கவலையெல்லாம் பட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கோல்டு வாங்கணும்னு தோணிடுத்து அப்படின்னாலோ உங்கள்கிட்ட கேஷ் இருக்குனாலும் உடனே நீங்கள் வாங்கியிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் இந்த தேவையில்லாத கவலையும் பட வேண்டாம். உண்மையிலேயே இப்போ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பிளானட்டரி பொசிஷனுக்கும் கூட நிறைய தொடர்புகள் இருக்குது. குரு பகவான் 2வது ஸ்தானத்தை சஞ்சரித்தாலும் சனி பகவானும் சுக்கிர பகவானும் 12ல் போயிருக்கார். இப்போ இந்த மாதிரி கவலைகள்லாம் மீன ராசிக்காராளுக்கு இருக்கும். இருந்தாலும் அது நீங்கள் கமர்ஷியலுடைய சிந்தனைகளை மனசுக்குள்ள மைண்டில் வச்சுட்டு செயல்படுறது அனுகூலத்தை கொடுக்கும். செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. உங்களது ராசியிலேயே ராகு பகவான் இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலே உங்களுக்கு நிறைய பலவிதமான குழப்பங்கள் தென்படுறது. இன்னும் பங்குனி மாதம் பிறக்கிறதுக்குள்ள சில தீர்மானங்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம். பங்குனி மாதம் மீன ராசிக்காரா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பங்குனி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பல நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம். இருந்தாலும் சப்தம ஸ்தானத்தில் கேது பகவான் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வது, குறைத்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். பணியாற்றக்கூடிய இடங்களில் ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். அதே போல் உங்கள் மனசுக்குள்ள பலவிதமான ஒப்பீடுகள் காணப்படுறது. உங்களை பார்த்துட்டு பலர் பல கமெண்ட்ஸ் கொடுக்குறாளா அப்படிங்கிற சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய சயனஸ்தானத்தில் கிரகங்கள் கடந்து வரும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்லாம் தோணும். நீங்கள் பாட்டில் உங்கள் ரொட்டீன் ஜாபை பாருங்கோ, உங்கள் கடமையை பாருங்கோ. யார் ஒப்பிட்டு பார்த்தாலும் உங்களுக்குன்னு பகவான் கொடுக்கறத நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். மற்றவாளுக்கு உள்ளது உங்களுக்கு தேவையில்லை, உங்கள்கிட்ட இருக்கிறது மற்றவாளுக்கு தேவையில்லை. இந்த ஒப்பீடுகள் அப்படிங்கிறது நம்ம எதிர்காலத்தில் சில விஷயங்கள்லாம் பேச போகிறோம். இது அவசியம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறதோ, ஏற்றங்கள் ஏற்பட போகிறதோ. இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது, திட்டமிடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். பங்குனி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் விரிவாக சிந்திக்க போகிறோம். ஏன்னா இந்த பங்குனி ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய ராசி பலனுமே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலும் பங்குனி மாதம்னு சொல்லக்கூடிய மீன மாசத்துல மீன ராசியில சூரிய பகவான் பிரவேசிப்பார். காலபுருஷ தத்துவ ரீதியாக 12வது ராசி. இது எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போறதோ, எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போறதோ என்ற விரிவான தகவலை நாம் பங்குனி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பல நிகழ்ச்சியில சிந்திக்கலாம். பங்குனி மாதத்தில் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எது என்பதையும் நாம் சிந்திக்க போறோம். அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான வெற்றிகள் நாடி ஓடி வர நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.